கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளிலும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் ஆசைப்படுகிறேன். நான் மட்டும் ஆசைப்பட்டா போதாது, நீங்களும் என்ன செய்யணும்? ஆசைப்படணும். பேராசை கூட படுங்க. என்ன ஆசை? பேராசை. கர்த்தருடைய காரியங்களில் பேராசைப்படுறதுனால தப்பு கிடையாது. கர்த்தர் அதை விரும்புகிறாராகவே நான் மட்டும் ஆசைப்பட்டு பிரயோஜனப்படாது, நீங்களும் ஆசைப்படணும். அது எப்படி ஆசையாக இருக்கணும்? பேராசையாகவே இருக்கட்டும். ஒழுங்காக இருக்க ஓடிட்டு இருக்க சூரியனை பார்த்து நில்லுன்னு அது பேராசை தானே. என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்ற ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா? பெருசா நீங்க செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறதுனால இந்த நாளிலும் தேவனுடைய வாக்கு தத்தங்களின் அடிப்படையில் நாம் செயல்படுவோம் என்றால், நீங்கள் நினைப்பதிலும் நீங்கள் வேண்டுவதிலும், அதை ஏன் உங்களை சொல்ல சொன்னா உங்க வாய் தான் திறக்கணும். விரிவாய் தர கொட்டாய் விடுறதுக்கு இல்லை சாப்பிட்டா அப்படி பார்க்க இருக்கவங்கள பயப்படுறது. அதை நான் சொல்லலை. வேத வசனத்துக்கு உங்களுடைய வாயை திறப்பீர்கள் என்றால் அவர் இங்கே என்ன செய்வார்? நிறைவாய் நிரப்புவார். அப்போ பெற்றுக்கொண்டவர்களாய் மாறுவீர்கள். பெற்றுக்கொண்டவர்களாய் நீங்கள் மாறினால் உங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்கும்? நிச்சயத்தோடு முழு பலத்தோடு நீங்கள் செயல்படுவதற்கு அது உதவி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் எதை செய்தாலும் ஆண்டவரை முன்வைத்து அவருடைய வார்த்தையை முன்வைத்து அதன் அடிப்படையில் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். தேவன் இல்லாதபடி நாம் செய்வோம் என்றால் அது வெறும் பூஜ்ஜியமாகவே மாறிவிடும். எத்தனை பூஜ்ஜியங்கள் இருந்தாலும் அதற்கு முன்பதாக ஒரு இலக்கத்தை நாம் போடுவோம் என்றால் எல்லாமே எத்தனை பூஜ்ஜியம் இருந்தாலும் அது எவ்வளோ மாறிடும்? பெரிய மதிப்பாய் மாறிவிடும். மாறாக நிறைய பூஜ்ஜியத்துக்கு அப்பால ஒன்று போட்டேன்னு என்ன ஆகும்? எதுவுமே இல்லாமல் ஆகிடும். ஒன்று தான். அது எங்கே இருந்தால் மதிப்பு கூடுமோ அங்கே அதை நாம் வைப்போம் என்றால் அதன் மதிப்பு நிச்சயமாய் உயருகிறது போல. அந்த மதிப்புள்ள ஒன்றை நாம் எந்த அளவுக்கு கடைசியாக வைக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு உண்டானது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா நிறைய முட்டை வாங்குறது நமக்கு ரொம்ப பழக்கமானது. ஆகவே இந்த நாளில் முட்டை வாங்குறது பெருசு இல்லை. தேவனை என்ன செஞ்சிடாதீங்க, பின்தள்ளி விடாதிருங்கள். காசு நடுவில் போடலாமா? தேவன் நடுவில் தானே இருக்க விரும்புகிறார். நடுவில் போட்டாலும் வேஸ்ட் தான். ஆகவே நடுவிலெல்லாம் அந்த இடத்துல போடாதீங்க. கர்த்தரை முன்வைத்தே செயல்பட பிரயாசப்படுவீர்கள் என்றால் அது உங்களுக்கு என்ன தரும்? ஆமாம், துக்கமுகமாக உட்காந்து தேவ வார்த்தையை, ஆமாம், தூங்கு முகமாக இருந்தும் தேவனுடைய வார்த்தையை கேட்காதீங்க. தூரமான நிலைமையில் இருந்தும் தேவனுடைய வார்த்தையை கேட்காதீங்க. சமீபித்து வாருங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களை மகிழச் செய்யும். ஏனென்றால் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க வந்தவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே ஒரு வசனம் உண்டு. பிரயாசப்பட்டு என்ன செய்யணும்? பிரயாசப்படுவான் என்றால் பலனிலே
முந்தி பங்கடைவான். பிரயாசப்படுவான் என்றால் பலனிலே முந்தி பங்கு அடைவான். வேதத்திலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டால் எத்தனை காலங்கள் மாறினாலும், எவைகள் மாறி போனாலும், அந்த வார்த்தை நமக்காகவே இருப்பதினாலே நிச்சயமாக நல்ல பலனை பெற முடியும். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கிறோம். நேற்று உபவாச கூட்டத்திலே பிரயாசம் என்பதை குறித்து பேசினேன். அதில் ஒரு முன் விளக்கத்தை மட்டும் கொடுத்துவிட்டு இந்த நாளிலே நான் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். என்ன பயணம்? நீண்ட பயணம். அந்த நீண்ட பயணத்தில் நாம் பிரயாசப்பட்டு கொண்டு இருப்பது, மனுஷன் எப்படி மூச்சு விட மறந்தா ஆள் அவுட்டோ, அதனால தான் மறக்காமல் இருக்க, தூங்கும்போது மறந்துடுவோம். அதுக்காக ஆண்டவரே இயற்கையாகவே அமைத்து கொடுத்தார். இருதயம் துடிக்கிறது, மூச்சு என்ன செய்யுது? உங்களை தெரியாமலே அது விடாமல் இருக்கு. ஆகவே நின்று விடாமல் செயல்படக்கூடிய சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அது ஒரு சரீரத்திற்கு எவ்வளவு உதவி செய்கிறதோ அதே போலவே பிரயாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நின்று விட போவதே இல்லை. இந்த ஒலிபெருக்கியிலே நான் பேசுகிறேன். இங்கே என்னுடைய சத்தம் குறைவாக இருந்தாலும் இது சற்று அப்பால் இருக்கிற உங்களுக்கு எப்படி கேட்குது? இது ஒலி பெருக்கி கொடுப்பதற்காக வைக்கப்பட்ட ஒன்று. இதில் நான் பேசும் பொழுது அதன் ஒலியை அது பெருக்கி கொடுக்கும் என்றால், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய செயல்பாடுகள் என்று நாம் வைத்துக் கொள்ளும் போது ஒன்றை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பிரயாசப்படுகிறவன் பலனிலே, ஆமா, வசனத்தை கேட்கறதுக்குமே பிரயாசப்படணும். உண்மையா இல்லையா? நாம் வசனத்தை கேட்க பிரயாசப்படாவிட்டால் நம்முடைய மண்டையை சுற்றி ஏகப்பட்ட காரியம் ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லா வாழ்க்கையின் பிரச்சனைகளும் எதில் தான் ஓடுது? பார்த்தா சிரிக்கிறீங்க, ஆனால் உள்ள என்ன செய்யுது? ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே உள்ள ஓடுற ஓட்டம் என்ன செய்யும்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்பதை என்ன செய்யணும்? கொஞ்சம் தடை பண்ண தான் செய்யும். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்பதை தடை செய்து விட்டால் உள்ள ஓடுற எல்லா ஓட்டங்களும் ஜெயம் பெற்றுவிடும். பவுலடியான இடத்துல கேட்டால், எந்த எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நான் சிறைப்படுத்திக் கொள்கிறேன். பலவிதமான நெருக்கம் நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும் அந்த நெருக்கங்களின் சூழ்நிலைகள், ஊழிய பாதையிலே அவன் சந்தித்த பலவிதமான நெருக்கமான நிலைமைகள், மனநிலைமையிலே ஓடிக்கொண்டிருந்தால் அவனே சொல்லுகிறான், வெளியே போராட்டங்களும் உள்ள பயமும் இருக்குது. பயப்படாத ஒரு மனுஷன், எதையும் குறித்து கவலைப்படாத அவனே சொல்லுகிறான், வெளியே போராட்டங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது, உள்ளே பயம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் வெளியே போராட்டங்களும் உள்ளே பயம் இருந்தாலும் தான் செயல்படுவதை தடுத்து விடக்கூடாது என்பதற்காய் தேவன் எதற்காய் தன்னை அழைத்தாரோ அதை வெற்றியாய் செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக அவைகளை சிறைபிடித்தான். அப்போ நீங்களும் இந்த கால வேளையில் நீங்க முந்தி பலனிலே பங்கடைய வேண்டும் என்றால் முதலாவது உங்க மனதில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் என்ன செய்யணும்? சிறை பிடிச்சிருவீங்களா? நாங்க பார்க்குறோம் பாஸ்டர். சிறை பிடிச்சிட்டு அது வெளியவே போயிடக்கூடாது. அதுக்கு ஒரு முடிவு கட்டி விடுங்கள். முடியுமானா நிச்சயமா முடியணும். ஆகவே இந்த கால வேளையில் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் அந்த பிரயாசம் என்பதிலே பிரயாசப்படுகிறவன் பலனிலே, பலன் என்பது இறுதி பயம்.
நாம் செய்கிற ஒன்றுக்கு நான் 10 ரூபா போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு 11 ரூபாயாவது என்ன செய்யும்? அது அதனுடைய இறுதி பலன். தொடர்ந்து நான் அதை செயல்படுத்துவேன் என்றால் 10, 11 அப்படியே கூடி கூடி இறுதியாக அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். இதே போல தான் கர்த்தருடைய காரியங்களிலே நான் தொடர்ந்து செயல்பட 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 என்னுடைய பலன் மிகுதியா இருக்க ஆண்டவர் என்ன செய்வார்? உதவி செய்ய போகிறார். அதனால் இப்போ மனுஷல நமக்குள்ள வர வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. அதன்படியே நான் செயல்படுகிறவனாய் என் வாழ்நாள் ஃபுல்லாக நான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு காரியங்களை நீங்கள் துவக்கினால் அவரே முதலும் முடிவுமாய் இருந்து துவக்க செய்தவர் வெற்றியாய் முடிக்க செய்து உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். நான் வேதத்திலே பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை பயணம் மிக நீண்ட பயணமாக இருக்கிறது. நாம் நம்மை சோதித்து பார்த்தாலும் கூட கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் உள்ளவங்ககிட்ட இருந்தே போயிடுறேன். ஏன்னா ரொம்ப உள்ளே போக விரும்பலை, நேரம் இல்லை. இவ்வளவு காலங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டோமே, ஓய்வு காலங்களில் ஓய்வா நம்மளால நிம்மதியாக இருக்க முடியுதா? முடியல. பணம் வருது, வீடு இருக்கு, சிலருக்கு பார்க்க ஆள் இருப்பாங்க, சிலருக்கு பார்க்க ஆள் இருந்தாலும் அவங்க பார்க்கிற ஆளாகவே இருக்க மாட்டாங்க. பற்பல விதங்கள் இருக்கிறது. எவ்வளவுதான் நாம் பிரயாசப்பட்டாலும் அதன் கடை தொகையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றாலும் வெறுமையும் சிறுமையுமாய் மட்டும்தான் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. ஒரு கல்லூரி முதல்வர் அநேக பட்டங்களை பெற்றவர். என்ன சொன்னா ஒருவேளை கண்டுபிடிச்சாங்கன்னா போச்சு, இந்த கல்லூரி இல்லை, அது வேற கல்லூரி. அவங்களுடைய துணைவியார் நல்ல மருத்துவர். அந்த கல்லூரி முதல்வரின் வீடு கல்லூரிக்குள்ளே அமைந்திருந்தது. ஆனா அவருக்கு பிறந்த முதல் பிள்ளை பைத்தியமா இருந்துச்சு. எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். நீண்ட பட்டங்களை பெற்றவர், மிகவும் திறமைசாலி. தன்னுடைய துணைவியார் மருத்துவராக இருந்தாலும் அந்த பிள்ளைய அவங்க வெளியே கூட்டிட்டு போக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அவன் வெளியே போகும்போது அவன் செய்கிற சேட்டையை பார்த்தா கல்லூரி பசங்க சும்மா இருப்பாங்களா? சும்மா இருப்பாங்களாங்க? சும்மாவே நல்லா இருக்க வாத்தியாரை கேள்வி பண்ணவங்க. எவ்வளவு அவர்களுடைய இருதயத்தை அது புண்படுத்தி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. நன்றாக படித்தவர்கள், சரீர பிரகாரமாக எந்த குறைபாடும் இல்லாதவர்கள். அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு குறை உள்ள ஒரு பிள்ளை பிறக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அது ஆயுட்காலங்கள் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய உண்டாய்த்தானே இருக்கும். என்ன நல்ல நினைவுகளோடு கூட இருந்தால் அவர் கிறிஸ்தவர்கள் தான், இல்லை என்று சொல்லல. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருந்தார்களா என்பதுதான் கேள்விக்குறி. ஆண்டவர் உலகத்திலே பிறக்க செய்தவர், வளர செய்தவர், படிக்க செய்தவர், ஒரு நல்ல இடத்துல அமர செய்தவர், நல்ல வாழ்க்கை கொடுத்தவர். ஆனால் மறந்தால் அவரும் நம்மை மறப்பார். நாம் விட்டு விட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார் என்பதாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவராக இருக்கலாம், ஆலயத்துக்கு போகலாம், எத்தனை உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும் கூட தேவன் பிள்ளைகளை வேதனைக்காய் கொடுக்காதவர் என்றுதான் வேதம் சொல்லி இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு குறைபாடுள்ள ஒரு பிள்ளை அவர்களுக்கு இருந்ததினால அவர்களுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் எல்லாமே ஜீரோ தான். இது எவைகளை நமக்கு காட்டி கொடுக்கிறது என்றால் பற்பல காரியங்கள் இருக்கிறது. எவ்வளவு பிரயாசங்களை எடுத்து எந்த காரியத்தை செய்தாலும் நம்முடைய பிரயாசம் தேவனால் அங்கீகரிக்கப்படும் பொழுது, நாம் தேவனுக்குள் இருக்கும் பொழுது, தேவனை முன்னிட்டு நம்முடைய காரியங்களை நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பது வெற்றியாக இருக்கும். அதிலே நாம் எடுக்கிற எல்லா பிரயாசமும் நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். சிறு வயது முதற்கொண்டே நீ தேவனோடு கூட உன் வாழ்க்கையை நடத்தினால்
தள்ளாத வயதிலே, யாரும் உன்னை கவனிக்காத ஒரு வயது என்று நிச்சயமாக மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவர் உன்னை ஏந்துவார், உன்னை தாங்க. ஏன்னா வேதத்திலே வசனம் இருக்கிறது, முதிர் வயது மட்டும் நான் உன்னை ஏந்துவேன் சுமப்பேன் என்று சொன்னவர் அவர் ஏந்தி சுமக்கும் பொழுது நிச்சயமாக யார் இருந்து என்னை பராமரிப்பதிலும் ஒரு மேலான பராமரிப்பை என்னால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, பிரயாசம் என்பது உங்களுடைய வாழ்நாளில் இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. அதை நீங்கள் சரியாய் செயல்படுத்தி கொண்டு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் எவ்விதமாய் வேறுபட்ட நிலைமைகளிலே நம்மை நடத்தி இறுதி வரைக்கும் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதையும் நான் வேதத்தில் ஒரு சில காரியங்களை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். தாவீதுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய பிரயாசத்தை தேவன் அறிந்திருந்தபடியினாலே அவனுக்கு எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டங்களின் மத்தியிலே அவன் தேவனுக்காய் நின்று பிடித்து கொண்டிருந்தபடியினாலே இறுதி வயது வரைக்கும் அவனை கைவிடாதவராக, துக்கத்தோடு அல்ல நிறைவோடு மகிழ்ச்சியோடு அவனுடைய வாழ்க்கையை முடிக்க உதவி செய்தவர். அவனுடைய பிரயாசத்தை நிமித்தம் அவனை மட்டுமல்ல, அவன் பிள்ளைகளையும் சந்ததியையும் கிறிஸ்து வருகை மட்டும் அவனுடைய சந்ததிக்குள்ளே தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்து ஆசீர்வதிப்பார் என்றால், நாமும் இந்த உலகத்தில் தாவீதை போல நாம் பிரயாசப்படுவோம் என்றால் நம்மையும் நம் சந்ததியையும் கிறிஸ்து வருகை மட்டும் நம்முடைய சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் உண்மையுள்ளவராயிருப்பார். இந்த வாழ்க்கை பயணம் என்பதில் சில காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் சொல்லும்படியாய் ஆண்டவருக்குள்ளே நான் விரும்புகிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பயணம் என்பதிலே காணப்படுகிற பிரயாசத்தில் பலரோடு கலந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, வாழ வேண்டியதாக இருக்கிறது. நாம் ஒன்று சொன்னால் இன்னொருத்தங்க நிச்சயமாக ஒன்று சொல்லுவாங்க. இருக்கிற எல்லாரும் எதையாவது ஒன்று சொல்லிட்டே தான் கலந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. இதில் நம்முடைய பிரயாசம் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், ஸ்டெடியா இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, கர்த்தருக்குள் நான் பிரயாசப்படுவேன் என்றால், கர்த்தருக்குள்ளே நான் செயல்படுவேன் என்றால் என்னுடைய பலம் நிச்சயமா மற்றவர்களைப் போல அல்ல. வித்தியாசப்படுத்தி காட்டுகிறவர் வித்தியாசமான நிலைமையிலே அவர்களுக்கு முன்பதாக நம்மை எடுத்து நிறுத்துவார். ஆகவே ஒருவேளை பலரோடு கலந்து வாழ்ந்து பலருடைய நிர்பந்தங்களின் நிமித்தமாக நான் நின்று செயல்பட முடியாது என்று நினைப்பீர்கள் என்றால், தேவன் ஏற்ற துணையாய் ஏற்ற சகாயராய் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை நடத்தி செல்ல அவர் உண்மையுள்ளவராய் இருப்பார் என்பதை இந்த கால வேளையில் பவுலின் பயணத்திலே உள்ள ஒரு காரியத்தை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு தெரிந்த ஒன்றுதான், பவுல் ரோமாபுரிக்கு சென்று தேவனுக்கு சாட்சியாக அங்கே நிற்க வேண்டும் என்பதை தேவன் தீர்மானித்திருந்தார். அவன் வாழ்க்கை பாதையில் பற்பல மக்களோடு கூட, தேவ பிள்ளைகளோடும் சீடர்களோடும் மற்ற தேவனால் சந்திக்கப்பட்ட மக்களோடும் பலவித திருச்சபைகளோடும் அவன் தொடர்புள்ளவனாய் பிரயாசம் எடுத்தவனாய் இருந்தாலும் கூட அவன் சாட்சியாய் ரோமாபுரியிலே தேவனுக்கென்று சாட்சியாய் நிற்க பிரயாசப்பட்ட போது அவனோட வந்தவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்க? கப்பலில் வந்தவங்க எல்லாமே குற்றவாளிகள். குற்றவாளிகளோடு கூட அவன் பயணம் செய்யும்படியான ஒரு சூழ்நிலை. அந்த குற்றவாளிகளோடு பயணம் செய்தால் கப்பலை ஓட்டுறவன் நிச்சயமாக ஓட்டி கரை சேர்ப்பான சேர்க்க மாட்டான், நிச்சயமாக சேர்க்கத்தான் செய்வான். ஆனால் இடைவெளியில் என்ன நடக்கும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. போய்கொண்டு இருக்கிறான், நமக்கு நன்றாக தெரியும், பயங்கரமான. ஏற்கனவே ஒரு துறைமுகத்தில் நிற்கும் பொழுது சொல்லுகிறான், நம்ம இதுக்கு மேலே போக வேண்டாம், நம்முடைய பிரயாணம் நன்றாக இருக்காது, நம்முடைய பிரயாணத்திலே ஆபத்துகள் வரும் என்பதை முன்கூட்டியே கப்பல் தலைவனுக்கு சொன்னாலும் கப்பல் தலைவன் அதை கேட்கவில்லை. நான் பிரயாசம் என்பதில் சொன்னேன், நாம் கர்த்தருக்குள்ளே பிரயாசப்படும் பொழுது அதிலே அந்த பிரயாசம் நமக்கு ஒரு வரத்துள்ள பலனை நமக்கு முந்தி
தரும் என்பதற்கு இந்த ஒரு பகுதியும் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே அவன் சொல்றான், வேண்டாம் நாம் இருக்கலாம். ஆனால் பிசாசு விடுவானா? நல்ல நிலைமையில சாதகமாய் அடிக்கக்கூடிய ஒரு தென்றலை அனுப்பி தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தங்களுடைய பயணத்தை புறப்பட செய்தான். மாலுமி யாருடைய காரியத்தை நம்பினான் என்றால், கப்பல் ஓடுவதற்குரிய சாதகமான இயற்கை சூழ்நிலையை நம்பினான். அந்த நாட்களில் அந்த இயற்கை சூழ்நிலைகளை நம்பிதான் கப்பலை ஓட்டும்படியான நிலைமை இருந்தபடினாலே அவன் இயற்கையின் காற்றின் சூழ்நிலைகளை நம்பி கப்பலை கொண்டு போனான். கப்பல் போனது நமக்கு நன்றாகவே தெரியும். வந்ததப்பா ஒரு நல்ல காற்று, சாதாரணமான புயல் அல்ல, பயங்கரமான புயல். இப்ப அந்த பயங்கரமான புயலிலே சிக்கி கொண்டிருக்கும் போது எல்லாருடைய மனநிலைமையும் எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. கரையில சாகிறது வேற, கடல்ல சாகிறது வேறதான். அது ரொம்ப கொடிய நிலைமை தான். ஆகவே ஒரு கொடிய அழிவின் விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் குற்றவாளிகளாக இருந்தாலும் ஒரு நீதிமானின் நிமித்தமாக, ஒரு தேவனுடைய பிள்ளையின் நிமித்தமாக, அந்த தேவனுடைய பிள்ளை ரோமாபுரியிலே போய் தேவனுடைய மகிமைக்காய் சாட்சியாய் அவரை குறித்து மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டம் தேவனால் அவனுக்குள்ளே வைக்கப்பட்டபடியினாலே அந்த புயல் அந்த கப்பலில் இருக்கிற யாரையுமே என்ன செய்ய விடல, கர்த்தர் தொட விடலையே. அற்புதமான தேவன். ஏனென்றா யாரும் போய் உதவி செய்ய முடியாத ஒரு இடம். டைட்டானிக் கப்பலை பற்றி சொல்லும் பொழுது, அந்த கப்பல் விபத்துக்குள்ளே சிக்குகிற வேளையில் 3 கப்பல்கள் 3 பகுதியில் இருந்ததாக ஒரு செய்தி நான் கேட்டேன். 3 பெரிய கப்பல்கள் ரொம்ப தூரத்தில் அல்ல, சற்று அருகாமையில் இன்னொரு கப்பல், சற்று தொலைவில் இன்னொரு கப்பல். நாங்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லி தங்கள் பாதுகாப்புக்காக நிறுத்தி கொண்டார்கள். ஒரு கப்பல் மட்டும் வந்ததினாலே தான் அநேக பயணிகள் அதிலே காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, அங்க உள்ள சூழ்நிலையை கவனிச்சு பாருங்க. கிட்ட கப்பல் இருந்தாலும் சூழ்நிலைகளை சொல்லி, அன்னைக்கு உள்ள கப்பல் பயணம் வேற, இப்போ உள்ள கப்பல் பயணங்கள் வேற. எப்படி இருந்தாலும் சரி, அன்றைய சூழ்நிலைகளிலே கிட்ட இருந்தாலும் வருவதற்கு யோசிக்கிற, ஏனென்றால் கால சூழ்நிலைகள், தூரங்கள், முடியாத பல காரியங்கள். அதில் ஒருத்த மட்டும் தான் துணிந்து வருகிறான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் சொல்றேன், அன்னைக்காவது எவனாவது ஒருத்தம் வந்தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு உதவி செய்ய யாருமே முன் வருவதில்லை. யாருமே ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. அதனாலே வரக்கூடிய எந்த பின்விளைவுகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதில் அவர்களுக்கு ஆதாயம் இருக்கும் என்றால் வருவார்களே என்று, மற்றபடி என்ன செய்ய மாட்டாங்க, வரமா. அதுதான் இந்த உலகம், அதுதான் இந்த உலக சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளினாலே காப்பாற்ற வாய்ப்புகள் இருந்தாலும் அழிவுகள் எப்படித்தான் இருக்கிறது, மிக அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் அந்த சூழ்நிலைகள் மத்தியிலேயும் ஒருவராலே மட்டும் காப்பாற்ற முடியாது. யார் மட்டும்தான்? நம் தேவனால் மட்டும்தான். ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. ஆகவே ஆபத்து காலத்தில் எந்த இடத்திலிருந்து நாம் கூப்பிட்டாலும், நாம் படுகிற தேவனுக்குள் பட்ட பிரயாசங்கள் வீணாய் போய்விடக் கூடாது என்பதற்காக, நம்ம எதற்காய் தெரிந்து கொண்டு என்ன நோக்கத்துக்காய் நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்தி கொண்டு செல்லுகிறாரோ, பலரோடு நாம் கலந்து செல்லும் பொழுது எல்லாரும் நம்முடைய காரியங்களுக்கு இசைந்து வரமாட்டார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தாலும், இது நிமித்தமாய் செல்லுகிற பயணத்திலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்ற நிலைமை இருந்தாலும் கூட கர்த்தர் நிச்சயமாய் கடந்து வருவார். ஆகவே பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். பவுல் சொன்னா, யாரா கேட்டாங்களா? நீங்க சொல்லி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க? சொல்லி பாருங்களேன். அந்த கப்பல்ல மட்டும் இல்ல, இந்த வாழ்க்கையாகிய இந்த கப்பலிலேயும்
திருச்சபை என்ற விசுவாச கப்பலிலும் கூட என்னதான் சொன்னாலும் முழுமையாய் கேட்டு செயல்படுவதற்குரிய ஆட்கள் இல்லை என்றாலும் நம்மை காக்க தேவன் எப்பொழுது உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பிரயாசங்களை மறந்துவிட அவர் ஒரு அநீதியுள்ள தேவன் அல்ல. அதுவும் அது அன்பின் பிரயாசமாய் இருந்தால் தேவன் நிச்சயமாய் மறக்கப்பட்டார். மறப்பது தேவனுடைய மரபல்ல. ஆகவே நம்மேலே நினைவாய் இருக்கிற தேவன், நம்மை நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், எதற்கென்று பெயர் சொல்லி அழைத்து இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்தாரோ அந்த காரியத்தை அவர் செய்வதற்காய் வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, உன்னை கரம் பிடித்தவர், உன்னை எந்த எல்லையிலே கொண்டு வந்து உன்னை நிறுத்த வேண்டும் என்று அவர் தீர்மானித்து இருக்கிறாரோ அதன்படி நீங்க நடக்க பிரயாசப்படுங்க. கப்பல்ல இருக்கிற எல்லாருமே கலங்குனாங்க. எல்லாரும் சாப்பிடாம என்ன செய்தாங்க? இருந்தாங்க. அடுத்து அழிவுதான் என்பது அவர்களுடைய மன நிலைமையில இருந்தும் அதுல யார் தைரியமா இருந்தா? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் உங்க விசுவாச கப்பல்ல பயணம் செய்றீங்க. உங்களை சுத்தி எப்படி ஆள் இருப்பாங்க? விசுவாசத்தை புடுங்கிறவங்க. சொன்னீங்க, நான் நம்பினேன் தான், ஆனா நம்பிக்கிட்டே தான் இருந்தேன், ஆனா நடக்கிற காரியம்லாம் எப்படி இருக்கு? எதிர்மறையாய் இருக்கிறது. இனிமே நீங்க சொல்றத நான் கேட்டு செஞ்சா நீங்க ஒழிய வேண்டியதான். காரணம் உங்க வேலை அது, நீங்க செஞ்சதுக்கு அதுதான். ஆனா தேவையில்லாம நான் அழிய அவசியமே பேசக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுதா இல்லையானா வரத்தான் செய்யும். எல்லாருடைய நிலைமையும் ஒன்று போல இருக்காது. எல்லாரும் ஆண்டவரை ஒன்று போல விசுவாசிக்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் விசுவாசிகள் தான், விசுவாச மக்கள் தான். ஆனா நம்ம விசுவாசம்லாம் எப்படி இருக்கு? மலை மாதிரி இருக்கா? ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்ட விசுவாசம் எவ்வளவுதான்? ஆமா, மலை அளவு விசுவாசம் இருந்தா தான் சொன்னாரா? எவ்வளவுதான் வேணும்? காடுகளவு. நேற்று இரவுல நடந்த ஒரு சபை, அது சொல்லவே ஒரு சூழ்நிலையாகி போச்சு. கரண்ட் போயிடுச்சு, உள்ள பூரா வந்துருச்சு. பார்த்துட்டேன். எப்பவுமே காலில் செருப்பு வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு தனி செருப்பை, வெளியே வந்தால் வேற செருப்பு, செருப்பு நிறையா இருக்கு. செருப்பு போடுவேன், செருப்பு போடாமல் உட்காந்துருந்தேன். ஸோ செருப்பு எடுக்க போகிறதுக்குள்ள இருட்டு வேலையா ஒரு இடத்துக்கு போச்சு. போய் செருப்பு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அதுக்குள்ளே போய் மறைஞ்சிருச்சு. நல்லா பெரிய பூரா. பெட்டு அங்கே தான் கிடக்குது, அந்த ரூமில் தான் படுக்கணும். 1000 தான் இருந்தாலும் மனசுக்குள்ள என்ன வந்துருச்சு? சாப்பாடை கீழே கூட சாப்பிட போகாம சாப்பாடை மேலே கொண்டாந்து அங்கேயே உட்காந்துட்டேன். அடிச்சே தீரணும்னு. எப்பவுமே நான் ரொம்ப அதிகமாக விசுவாசம் பேசுறவன். நேற்று எனக்கு விசுவாசம் கொஞ்சம் தளர்ந்து போயிடுச்சு. அடிச்சே தீரணும். ஏன்னா அந்த அந்த வழிப்பாதையில் படுத்திருக்கிறது நான் தான். அடுத்து அவங்க அந்த பக்கம் தான் படுத்திருக்காங்க. அது அகப்பட்ட பாடு இல்லை. சரின்னு சொல்லிட்டு படுத்தேன். படுக்கும்போது தூக்கம் வரல. அப்படி படுத்துருக்கேன். இருட்டுக்குள்ள டக்குன்னு கருப்பா ஒன்று ஓடுறத பார்த்தேன். என்னடா கொஞ்சம் முன்னாடி பூரா போனதை பார்த்தோம். அப்புறம் கருப்பா ஒன்று ஓடுத. ஏன்னா எங்க வீட்டுக்குள்ள எதுவுமே வர முடியாது. எதுக்குள்ள புகுந்து வர்றதுக்கு அங்கே வழியே கிடையாது. பார்த்தேன், என் கண்ணில் அது எலியா இருக்கலாம், பெருசா பார்த்துட்டேன். எலி உள்ள வந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்றேன். இந்த வீட்டுக்குள்ள எப்படி எலி வரும்னு கேட்குறாங்க. வர்றதுக்கே வாய்ப்பு இல்லையே. இருட்டுக்குள்ள போய் எலி போகுது ஏன் கண்ணுக்கு தெரியுது. கண்ணாடி எல்லாம் போடுறோம். தூக்கும்போது படுத்துக்குமா கண்ணாடி போடுறான். வெளிச்சம் இல்லை, ஆனா எலி போனது தெரியுது. எவ்வளவு துல்லியமா பார்க்கறேன். அவ்வளவுதான், தொலைஞ்சுது. உள்ள தூக்கம் போயிடுச்சு.
அது எங்கெங்கெல்லாம் ஒளியணுமோ அதுக்கு இடம் இருக்கு. அப்புறம் இவங்க வெளியே போயிட்டாங்க, நான் எலி இருந்தால் உள்ளே வர மாட்டேன், நான் 2 கட்டையை வச்சு ஒன்று இந்த பக்கம் விரட்டி இப்படி வச்சு கடிச்சு அடிச்சு காலி பண்ணிட்டேன். அது வருது. யோசித்து பாருங்கள், 1000மே அது விசுவாசம்னு இருந்தாலும் அது பூரா அவங்களுக்கு எலி வந்தால் ஏறி கடிக்கும்ல கல்ல. நானே கடி வாங்கியிருக்கேன் பெருசாக. அதனால தான் சொல்கிறேன், நிம்மதியை கெடுக்கணும். பிரசங்க வேற எடுக்கணும், எடுக்கவே இல்லை. அதுலேயே என் கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆயிடுச்சு. கடல் பயங்கரமான புயல், கொந்தளிப்பு பயங்கரமாக இருக்குது. அந்த காற்று, கப்பல் எங்கே உடைய போகுது, உடஞ்சா நிலைமை என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் பவுல் பேசாமல் இருந்தான். தேவன் கடந்து வந்தார். உலகம் கலங்கலாம், உலகத்தில் இருக்கிற மக்களும் கடங்கலாம், சில வேளையில் நமக்கும் வரலாம். ஏனென்றால் பவுல் சொல்லும்போது கூட தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இல்லை. ஆனாலும் நான் எங்கே சாட்சியா இருக்க வேண்டும்? ரோமாபுரியிலே போய், இது தேவனுடைய ஒரு திட்டமா இருக்கிறபடினாலே, இது தேவனுடைய ஒரு தீர்மானமா இருக்கிறபடினால, தலைகீழா போனாலும் சரி, நான் எங்க போவேன்? கப்பல் இருந்தா தான் நான் ரோமாபுரி போவேன் என்று அர்த்தம் இல்லை. கப்பலே தலைகீழா போனாலும் நான் எங்க போவேன்? ஏன்னா அவெல்லாம் கீழ்ப்படியாதவன், அவன் வேணா கடலோட போட்டும். ஆனால் நான் யாருடைய பிள்ளை? நான் தேவனுடைய திட்டத்தின்படியே சென்று கொண்டிருக்கிறேன். ஆகவே எவைகள் நிகழ்ந்தாலும், என்னோட இருக்கிறவங்களாம் எனக்கு சாதகமா இல்லாமல் போனாலும், எந்த சூழ்நிலையும் மாற்றி என்னை நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவன் இருக்கும் பொழுது தேவன் கடந்து வந்து பேசினார். உன் நிமித்தம் இந்த கப்பலிலே பயணம் பண்ணுகிற எல்லாருக்கும், ஏனென்றால் தேவனுக்கென்று சாட்சியாய் செயல்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஒரு பொல்லாத ஒரு சூழ்நிலைகள் மத்தியிலேயும் கூட இருப்பார் என்றால் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அது கூட நிறைய பேர் வாயில வரல. செய்வார் என்பதை ரட்சிப்பு உண்டாக நான் சொன்னதுக்காக சொல்லப்படாது, இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து வரணும். நிச்சயமாய் ரட்சிப்பு வரும். மொர்தெகாயுடைய வார்த்தை எப்படித்தான், நீ ராஜாவிடத்தில் போய் சொன்னாலும் சொல்லாட்டாலும் சரி, யூதருக்கு ரட்சிப்பு தேவனால் வரும். இப்படிப்பட்ட ஒரு ஆழமான விசுவாசம், ஒரு ஆழமான நம்பிக்கை, ஒரு அசைக்கப்படாத நிலைமைக்குள்ளே நாம் காணப்படுவோம் என்றால், நிச்சயமாய் அன்று தேவன் யாரும் கடந்து வர முடியாத இடத்தில் கடந்து வந்தது போல, அந்த டைட்டானிக் கப்பலை சுற்றி கிட்டத்தட்ட 3-4 கப்பல்கள் இருந்தாலும் எல்லா கப்பலில் உள்ளவங்களும் நெருங்கி வர யோசித்தார்களே, அதை போன்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட தேவன் நிச்சயமாய் நம்மோடு இருப்பார். ஆகவே இந்த தேவனை நீ துணையாய் கொண்டிருக்கும் பொழுது, இந்த தேவன் மேல நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, உன் வாழ்க்கை பயணத்திலே நீ எடுத்த எல்லா பிரயாசத்துக்கு கர்த்தர் பலன் தருவார். அவன் என்று கர்த்தரை கரம் பிடித்தானோ அந்த நாளிலிருந்து அவன் கர்த்தருக்காய் செயல்பட வேண்டியதுல தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான், இல்லையா? ஆனா பவுலை கர்த்தர் பிடித்தாலும் உடனே ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தவில்லை. சில காலங்கள், சில ஆண்டுகள் அவன் அமைதியாய் சில இடத்திலே இருந்து உருவாக்கப்படும்படியான ஒரு சூழ்நிலை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அனுமதித்தார். இதே போல கர்த்தர் உங்களை பற்பல சூழ்நிலைகளிலே சந்தித்திருக்கலாம். உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கலாம். தேவனுடைய தெளிவான திட்டங்களை எல்லாம் அன்றைக்கு பவுலுக்கு அனனியா மூலமாய் சொன்னது போல கூட நம்முடைய வாழ்க்கையில பற்பல திட்டங்களை கர்த்தர் சொல்லி இருக்கலாம். ஆனாலும் கூட சில வேளைகளிலே நம்மை தனிமைப்படுத்தி நம்ம அப்படியே எதையும் செய்ய முடியாத நிலைமையில அமர்ந்திருக்கக்கூடிய நிலைமையில கர்த்தர் விட்டாலும், அது நம்மை எப்படிப்பட்ட காலமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும்? உருவாக்குகிற காலமாய். அவன் ரொம்ப ஸ்பீடா இருக்கவன். எங்க அப்பாவால சும்மாவே இருக்க முடியாது, துரு துருன்னு இருப்பார்.
அப்படிப்பட்டவங்க எந்த வயசானாலும் அவங்கள என்ன செய்ய முடியாது. இங்கேயும் இருக்காங்க, அந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட அவங்களால சும்மா இருக்கவே முடியாது. அப்படிப்பட்டவங்கள அதான் சொல்லுவாங்க, அவங்கள கட்டி போட்ட மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அமர்ந்து காத்திருந்தான். அமர்ந்து காத்திருந்தான். கர்த்தர் அவனை உருவாக்கினார். முதலாவது தேவன் அவருடைய திட்டங்களை தந்தார். அந்த திட்டங்கள் அவன் மூலமாய் செயல்படுவதற்கு அவனை உருவாக்க வேண்டிய ஒரு இடம் இருந்தது. இனி நான் அல்ல. வந்த ஸ்பீட்லேயே அவனை விட்டுருந்தா என்ன ஆயிருப்பாரு? ரொம்ப ஸ்பீடா போயிருப்பார். அவன் ஆதியில் இருந்த சிந்தனையோடு கூட பிடிக்கணும், வைக்கணும், எடுக்கணும், கட்டணும் மாதிரி வேறு பக்கமா என்ன செய்வான்? நிச்சயமாய் வார வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அவனை உருவாக்குவதற்கு தேவன் திட்டங்களை தந்தார். அவனை அமர்ந்து காத்திருக்கவும் அவனை சில பாதை வழியாக நடத்தினார். என ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உன்னிலேயும் உயர்ந்திருப்பார், உலகத்திலும் உயர்ந்திருப்பார். உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நிச்சயமாய் பெரியவனாய் இருப்பார். ஆகவே அந்த பெரியவராய் விளங்குவதற்கு காரணம் என்னவென்றால், நாம் தேவனுக்குள் படுகிற பிரயாசங்கள் இருக்கிறபடினால பலன்ல முந்தி பங்கடைகிறவன் யார் தான்? நான் தான். அப்படி நீங்க சொல்லி பாருங்களேன். எத்தனை பரவாயில்ல அதை சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி நீங்க முழிக்கிற மொழியை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. பைத்தியங்கள் ஞானியாக்க கருத்தை தெரிந்து கொண்டார். பலவானை வெட்கப்படுத்தும்படியாய் பலவீனரை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாய் இல்லாதவர்களை கருத்தை அந்த அடிப்படையிலே பாருங்கள். நான் அவங்களால வெட்கப்பட்டு போறேன், அவங்க என்ன வெட்கப்படுத்துவாங்க, நான் வெட்கப்பட்டுக்கிட்டே இதுவரைக்கும் இருந்தேன், இனிமேலும் வெட்கப்படுவேன் என்ற வார்த்தை நீங்க ஏன் பயன்படுத்துறீங்க? நான் ஏற்கனவே வாழ்க்கை பாதையில நமக்கேற்ற சிந்தையோடு இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்க மாட்டார்கள். சிலர் நம்மோட இணைஞ்சு வர்ற மாதிரி ஆபிரகாமோட லோத்து இணைஞ்சு வந்தான். அப்புறம் என்ன செஞ்சான்? இப்படி பற்பல காரியங்கள் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகவே இணைந்து வருவார்கள், இணைந்து சில காலங்கள் நம்மோடு இருப்பார்கள். ஒரு நிறைவை பெறும்போது நம்மளை கைவிட்டுட்டு, ஆனால் தேவன் மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டார். வாழ்க்கை என்பது பலரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை. யாரையும் பகைக்கு சொல்லலை, யாரையும் வெறுக்க சொல்லலை, யாரையும் தூக்கி எரிஞ்சிருங்கன்னு சொல்லலை. அந்த வாழ்க்கையிலே நீ தேவனுக்கென்று படுகிற பிரயாசம் நன்றாக இருந்தால், உன்னுடைய பிரயாசத்தை மறந்துவிட அநீதி இல்லாத தேவன், நினைவாய் இருக்கிற தேவன் நிச்சயமாய் ஏற்ற காலத்திலே உன்னை என்ன செய்வார்? உயர்த்துவார். நீ பட்ட பிரயாசம் ஒரு நாளும் வீணாகாது. இந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் இந்த மாதத்தை நடத்துவீர்கள். தாவீதுக்கு இல்லாத பிரச்சனை சங்கீதம் 14 பார்த்துட்டேன். ஒரு கோத்திரம் தாங்க ஆதரவு, மற்றவர்கள் எல்லாமே எதிராக நின்றாலும் கூட அந்த கோத்திரம் கூட மற்ற கோத்திரத்தோடு சேர்ந்து விடத்தக்க வாய்ப்புகள் இருந்தது. இவன் மனசுல 1000 கேள்விகள் வரலாம். ஆண்டவரே, என்னை அழைத்தீரே, ஒன்றையுமே நான் செயல்படுத்த இயல முடியாதவனாய் இருக்கிறேனே. கவலைப்படலைங்க. தன் பாரத்தை ஆண்டவரிடத்தில் கொடுத்தான். சகலத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தாரா? அதே தேவனைத்தான் நாம் இன்றும், அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறபடினாலே அவருடைய பலத்த கரத்திலே நாம் அடங்கி இருப்போம் என்றால் ஏற்ற காலத்தில் நிச்சயமா. அதனால பிரயாசத்தை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. யோவான் சுவிசேஷத்தில் நான் வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 38 வருஷமா எங்க இருக்கான்? பெதஸ்தா குளத்திலே இருக்கிறான். அவன் பிரயாசப்படாதா? நல்லதான பிரயாசப்பட்டான். தூதன் எப்பொழுதாக ஒரு முறை வந்துதான் தண்ணீரை கலக்குவான். எந்த நேரம் கலக்குவான் என்றே தெரியாது. மனுஷனுக்கு தூக்குங்கிறது விருப்பம் தானே. அவன் ராத்திரியும் வருவான், எந்த நேரத்திலையும் வருவான். இவனோ
எதையுமே செயல்படுத்த முடியாத ஒரு மனிதன். அவன் பலன் இருக்க மட்டும் அவன் பிரயாசப்பட்டான். கடைசியாக எல்லாருமே என்ன செய்தார்கள்? அவனை விட்டு போனார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். அவன் ஆண்டவரிடத்தில் சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்கும்போது அவன் சொல்லுகிறான். அந்த பதிலை பாருங்க. நான் பிரயாசப்படுகிறேன், ஆனால் அதற்கு முன்பதாக ஒருவன் இறங்கி விடுகிறான். கொண்டு வந்து சுகமடைய வேண்டும் என்று விட்ட குடும்பத்தார், அவனுடைய உறவுக்குரியவர்கள் எல்லாருமே கைவிட்டு போய்விட்டார்கள். அவன் குணமடைவதற்கென்று அந்த ஒரே ஒரு வழி தண்ணீருக்குள் குதித்தால் தான், அதுவும் முதலாக குதித்தால் தான் என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். இல்லை என்றால் வழியே இல்லை என்ற ஒரு இடம் தான் அந்த இடம். அந்த இடத்தில் தான் இந்த மனிதன் மாட்டிக்கிட்டான். நீங்களும் நானும் மறந்து என்ன ஜெபம் பண்ணியிருப்போம்? ஆண்டவரே உடைய நாமத்தினால செபிக்கிறப்பா, எல்லாவைய கண்ணும் என்ன செஞ்சிடணும். நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க, ரொம்ப நல்லவளா இருக்கீங்களா? நான் வந்து அப்படித்தான் ஜெபம் பண்ணியிருப்பேன். செஞ்சு பார்ப்பேன். அட ஒன்றும் சரியில்லைண்ணா. ஆமா, இந்த அடிக்கடி பஸ்ஸில் தான் பயணம் பண்ணணும், கூட்டமாக இருக்கு. ஆனால் ஜெபம் பண்ணிட்டு ஏறிடுவேன். நின்று ஸ்டாண்டிங், ஆண்டவரே நான் எங்கே போய் நிற்கிறேனோ அங்கே இருக்கோம்னா எப்படியாவது கிளப்பிடுவேன். எவன் எங்கே இறங்குவான்னு எவனுக்கு தெரியும்? நெடுந்தூர பஸ்ஸு தானே. கரெக்டாக நம்ம போய் எவன்கிட்ட நிற்கிறவன் அவன் கரெக்டாக எந்திரிப்பான், இறங்குறவனாக இருப்பான். நம்மை நடத்துகிறவர் ஆண்டவருங்க. நம்மை நடத்தி செல்கிறவர் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சரியான பாதையிலே சரியான விதத்திலே கரம் பிடித்த நாளிலிருந்து நம்முடைய கண்களை இந்த உலகத்திலே மூடு மட்டும் கைவிடாது நடத்துகிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு ஒரு நாள் நான் என் நண்பரோட போனேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், பாருங்க எனக்கு சீட்டு கிடைக்கும். பஸ்ஸு ஃபுல்லாக நெருக்கி நிற்கிறோம், எப்படியா சீட்டு கிடைக்கும் பாருங்க, எனக்கு கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க. டக்குன்னு என்கிட்ட உட்காந்து எந்திரிச்சா நான் உட்காந்து அவர் நின்றுக்கிட்டே வந்தேன், வாங்க அப்படின்னு. நாமும் சில காரியத்தை என்ன செய்யணும்? யார் இறங்குவான்னு அப்படியெல்லாம் எவனையும் தேட வேண்டாம். கர்த்தரே கொண்டு போய் நம்மை நிறுத்துவார். ரூத்து போனால, யாருடைய கண்களிலே தயவு கிடைக்கிறதோ நான் அந்த வயலுக்கு நான் போறேன். நீங்க வயல்ல தயவு செய்யக்கூடியவன் யாருன்னா அந்த எஜமானன் மட்டும்தான் செய்ய முடியும். தயவு கிடைக்குதான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? போறவரெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சு பேசுவாங்களாங்க? பேசவே மாட்டான். அவனுக்குன்னு ஆட்களை வச்சிருப்பாங்க, அந்த ஆட்களை கொண்டு தான் அவன் வேலை செய்வான். இதுல எப்படி தயவு கிடைக்கும் என்பதை உடனே போனா கண்டுபிடிக்க முடியுமா? ஆமா, போகும்போது எப்படி போவோம்? பதுங்கி யோசித்து போவோம். நம்ம வர்றதை பார்த்தாலே வர்றவனு பார்க்குறவனுக்கு என்ன வரும்? சந்தேகம் வந்துடும். இதனடா ஒரு மாதிரி நின்று வருது, ஏய் ஓ, நாமே நம்ம வீட்டு பக்கம் ஒரு மாதிரி நின்று அனுப்பி விடுறோம்ல. என்ன நம்பிக்கையோடு புறப்படும் போதே ஒரு தயவு எனக்கு நிச்சயமா கிடைக்கும். எல்லா வயலையும் அறுக்கிறவன் அறுத்துட்டு தான் இருப்பான், அதுக்குரியவர் தான் செய்வான். ஆனா அந்த இடத்துல நிச்சயமா எனக்கு தயவு கிடைக்கும். யாருடைய கண்ணும் எனக்கு இறங்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் எனக்கா இறங்கினால் எல்லாருடைய கண்களும் என்மேல் இரக்கமா இருக்கத்தக்கதாக கர்த்தரே கிருபை செய்வார். இது கர்த்தரால் உண்டு பண்ணின காரியம். எல்லாராலும் தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம், வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட கல்லா இருக்கலாம். நீ கர்த்தரை தள்ளாதபடியினாலே, நீ கர்த்தரை நேசிக்கிறபடியினாலே, கர்த்தருக்கு நீ கனத்தை கொடுக்கிறபடியினாலே, எல்லாவற்றை காட்டிலும் நீ கர்த்தரை கனம் பண்ணுகிறபடியினாலே, நீ கர்த்தரை கனம் பண்ணுகிற கர்த்தரும் நிச்சயமாய் உன்னை கனம் பண்ணுவார். ராஜா கனம் பண்ணுகிறவனுக்கு ஒரு மேன்மையான ஒரு காரியம் செய்யப்படும் என்றால், என் ராஜாதி ராஜாவாகி அவரை கனம் பண்ணுகிறவரை அதை காட்டிலும் மேன்மையான விதத்தில் உன்னை அலங்கரித்து அவர் நிச்சயமாய் உன்னுடைய இருதயத்தை மகிழ பண்ணுவார். யாரெல்லாம் உன்னை குறித்து பொறாமை கொண்டார்களோ, எரிச்சல் அடைந்தார்களோ, உன்னை பகைத்தார்களோ, வெறுத்தார்களோ, உன்னை குறித்து தவறாய் பேசினார்களோ, அவர்கள் மத்தியிலே கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் வரும் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். இவர்கள் தேவன் பெரியவர், இவர்கள் தேவன் மாறாதவர், இவர்கள் தேவன் உன்னதமானவர், இவர்கள் அவரை நம்பி இருந்தார்கள், அந்த தேவன் அவர்களை கைவிடவில்லை என்று அவர்கள் வாய் சொல்லத்தக்க. ஏனென்றால் எல்லா நாவும் அவரை அறிக்கையிடும்.
எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்க வேண்டும் என்று தேவன் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறபடினாலே உன் பிரயாசத்தை நிறுத்தாத. அவனுக்கு நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருந்தது. அவன் எப்படி பிரயாசத்தை எடுத்திருப்பான் நமக்கு தெரியும். தூரமா இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 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 அந்த குளக்கரையின் ஓரத்தில் போய் என்ன செஞ்சிருப்பான், உட்கார்ந்துருப்பான். தூரத்தில் உட்கார்ந்தான். ஏன்? மற்றவர்கள் உதவிக்கு இருக்க, மற்றவர்களை நம்பி பிரயாசப்பட்டான். ஆண்டவர் பார்த்தார், இவன் மற்றவனை நம்பி பிரயாசப்படுறதுல இவனுக்கு ஒரு பாடத்தை, கடைசி மட்டும் யாரை தான் நம்புவான்? நீங்களும் பாருங்களேன், மற்றவங்களை நம்பி இருக்கிறவங்கள பாருங்க, கடைசி மட்டும் அவங்கள தான். ஆனால் கர்த்தரையே நீங்கள் நம்பி பாருங்க, கர்த்தரையே உன் நம்பிக்கையாக நீங்கள் வைத்து பாருங்க, நிச்சயமாக நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றா நம்பினவர்களை கைவிடுகிறவர் அவர் அல்ல. ஆகவே அவனுடைய பிரயாசத்தை செயல்படுத்த முடியாதபடி அவனுடைய சரீரத்தின் சூழ்நிலை குறைய 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 முன்னேறி போனான். அப்போ உங்க வாழ்க்கையில வெற்றி கனியை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் குறைய குறைய நீங்க எங்க எப்படி போகணும்? நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொரு அடியா இல்லைன்னா பேசாம படுத்து தூக்கிறீங்க. எப்படியா போனா போட்டும், வந்தேன் இவ்வளோ ஆள் இருக்கும்போது கர்த்தர் உதவி செஞ்சிடக்கூடாதா? வந்து தண்ணீரை கலக்கக்கூடாதா? எனக்கு இருக்கிற எல்லா உதவியும் பறிச்சுவிட்டு என்னை நட்டாத்தில் கொண்டு விட்டுவிட்டு என்னாலையும் செயல்படாத முடியாத நிலைமையில் என்னை கொண்டு வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாரேன்னு சொல்லி என்ன செய்யும்? ஆமாம், மற்றவங்க கூட சொல்லியிருப்பான், டேய் நீ இந்த இடத்துல இருந்து போனால் இன்னொருத்தனாவது அந்த இடத்துல உட்கார்ந்து சோமா, நீ இந்த இடத்துக்கே வேஸ்ட்டு. ஒருவேளை உங்களை அப்படி யாரும் பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை பேசினாலும் உன்னை வேஸ்ட்டுன்னு சொன்னாலும் ஒரு நாள் வரப்போகிற கதை எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணிடுவார். ஆனால் உன் பிரயாசத்தை மட்டும் யாரை கொண்டு உனக்கு ஒன்றும் செய்ய முடியாலும் நகர்ந்து நகர்ந்து அவன் நகர்றது எவ்வளோ கஷ்டம் என்பது நமக்கு தெரியும். அப்படியே கால்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நான் இப்படி படுத்திருந்தானே யாரா திருப்பலன்னா என்னால் திரும்ப முடியும். அவ்வளவு சரீரத்தில் கஷ்டப்பட்டோம். யாரா திருப்பி விடணுங்க. எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலையில் செய்வேன் 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 செய்வேன். ஆனால் சரீரம் எனக்கு ஒத்துழைத்தது என்று நான் சொல்ல மாட்டேன். அதன் மத்தியிலும் என்னை அழைப்பு இருக்கிறது. என்னை அழைத்த ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய திட்டத்தின்படியே இவைகளெல்லாம் எனக்கு நேரிட்டாலும், நான் சந்தித்த சூழ்நிலை மிக கொடிய நிலைமையாக இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அதனால் ஒரே நாள் டப்புன்னு எந்திரிச்சேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். பிரயாசப்பட்டேன், பல காரியங்களை செய்தேன். இறுதியாக கர்த்தர் தொடர்ந்து நடக்கும்படியான பலனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சற்று தூரமானாலும் என்னாலே நடக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் பலனை தந்திருக்கிறார். தேவனால் முடியும். ஆனால் பிரயாசத்தை மட்டும், எத்தனை பேர் உங்களுடைய பிரயாசத்தை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கீங்க? சிலர் யோசித்து கையை வைத்தாங்க, அதிலே தெரியுது. நம்ம நல்லா பாருங்க, தேனி கூட்டில் தேன் சேர்த்து வைக்கிது, கஷ்டப்பட்டு எத்தனையோ கிலோமீட்டர் அதை எடுத்து தின்னுப்புறாங்க, விற்றுப்புறாங்க. ஆனால் இதனால் தேனி வந்து அந்த கூட்டில் தேன் சேர்க்காமல் இருக்கா? வேற ஒருத்தன் தானே சாப்பிட்றான். அது சாப்பிடுது கொஞ்சம், ஆனால் அவன் அது சேர்த்து வச்சதில் மேக்சிமம் யார் தான் எடுத்து சாப்பிட்றா? அதுக்காக அது சும்மா இருக்கா? தன் கடமை அது நிறுத்த. நீங்கள் உங்களுடைய பிரயாசத்தை நிறுத்தாதபடிக்கு செயல்பட்டு கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீசனுக்கு முன்னாடி கிடையாது, நிச்சயமா ராஜாக்களுக்கு முன்பதாக உயர்த்துவார். உன் அன்பின் பிரயாசத்தை கர்த்தர் மறந்துவிட அவர் ஒரு அநீதி உள்ள தேவன் அல்ல. பிரயாசப்பட்டால் பலனில நம்ம பிரயாசம் எப்படி? ஒரு காலத்தில் உலகத்துக்காகவே பிரயாசப்பட்டோம், ஏமாந்துட்டோமா? அதில் என்ன பெரிய நம்பிக்கை கட்டிங்க? வெறுமையும் துன்பத்தை தவிர வேற எதுவும் இல்லை. நான் துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியாய் நான் மகிழ்ச்சியாக வேண்டுமா வேண்டாமா? ஆமாம், வயசாயிடுச்சுங்கிற வேடையே பயன்படுத்தாதீங்க தயவு செய்து. உங்கள் எதில் இருக்கக்கூடாது. ஆமாம், அதில் இருந்துருச்சுன்னு வச்சுங்க, நிச்சயமாக செத்தீங்க. அதை எடுத்துருங்க.
உலகத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களை பார்த்து, உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லுவான். நீங்கள் அதை பார்த்து சொல்ல, உனக்கு தாண்டா வயசாகி போச்சு. ஏய் பைத்தியம் சொல்ல, உனக்கு தாண்டா. நான் சொல்கிறேன் உனக்கு தான். உனக்கு முன்னாடி அவன் சீக்கிரம் வயசாயிருவான், கவலையப்படாத. ஏன்னா நீ கர்த்தருக்கு காத்திருக்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து, புது பலன் அடைந்து அவர்கள் எழும்புவார்கள். அவர் ஓடினால் அவன் ஓட மாட்டான். இவன் இருந்தாலே சோர்ந்து போறவன். நம்ம ஓடினாலும் நடந்தாலும் எதை செய்தாலும் சோர்ந்து போகாது இருக்கத்தக்க இளைப்படையாத பலனை கர்த்தர் தருவார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் முன்னேறி செல்வதற்கு பலரோடு கலந்து வாழும் பொழுது பவுலை போல உன் பிரயாசத்தில் கரெக்டாக நம்ம சொன்னா கப்பல் தலைவன் கேட்பானா, அதை பற்றி கவலைப்பட சொல்றதை சொல்லிட்டு நம்ம மற்றதை என்ன செஞ்சிடணும். கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தாரா? எல்லாரையும் சேர்த்தாரா? கடைசியா பவுல் அந்த ஊர்ல எப்படி ஆயிட்டாரு? கடவுளா மாறிட்டார். அவனை பார்த்து பாவின்னு அங்க போன இடத்துல சும்மா விட்டுச்சா, பாம்பு வந்து விஷப்பாம்பு வந்து கடிக்குது. வேற யாரா கடிச்சாலும் பரவாயில்ல, இவன் என்ன அநியாயம் செஞ்சானோ, இவன் என்ன கடிச்சிருச்சு, சீக்கிரம் சாமான்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். விங்குதா, நுர தள்ளுதா, விழுகிறானா, அவன் அப்படியே இருக்கான். ஏன்னா அவனுக்குள் இருக்கிறவர் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராக இருந்தார். அவன் தன்னுடைய பிரயாசத்தை குறைத்துக் கொள்ளவில்லை. அப்புறம் ஊர்க்காரெல்லாம் ஓடி வரான். இவன் சாதாரணமான ஆள் இல்லை. அப்ப நம்மளை பார்த்து எல்லாரும் கடவுள்னு சொல்லணும்னா, நம்மெல்லாம் தேவர்கள்னு வேதம் சொல்லியிருக்கு தெரியுமா? இதை பார்த்தாலே இது மூஞ்சிலேயே பிடிக்க கூடாதுன்னு சொல்ற நிறைய ஆள். சிலர் முழிக்க வந்தா கூட பக்கம் திருப்பிக்கிறா, அப்படி ஆளா கூட இருக்கலாம். சிலரை பார்த்தாலே அன்னைக்கு பொழப்பே போயிடுது. அதையும் நான் பார்த்துருக்கேன். ஐயா இதெல்லாம் வந்து சொல்லுங்களா. எல்லாரும் எப்படி இருக்கணும்? சூரியனாகவே இருக்கணும், தேவர்களாக காணப்படணும். அது பிசாசு அப்படிங்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. மாற்றத்தக்கதா நிச்சயம் கிருபை செய்வார். நீ பிரயாசப்பட்டால் பலனில் ஒவ்வொரு காரியத்திலும் பலன் உண்டு. ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் பலன் உண்டு. அதுலேயும் சாலமோன் ஞானி எழுதுவோம் ரொம்ப அழகானா, நீ ஒண்டியாய் பிரயாசப்படுவதை காட்டிலும் 2 பேரா சேர்ந்து பிரயாசப்பட்டா நல்லது. ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகிறார். உங்களை ரட்சித்து தனியாக விட்டுருந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஆனால் ஒரு 2 பேரையாவது சேர்த்து கொடுத்துருக்காரா? 3 பேரா சேர்த்து கொடுத்துருக்கிறாரா? தரலையோ. சிலர் ஆமாங்கிறாங்க, சரி இல்லைன்றாங்க. கொடுத்ததை வாச்சா அதுக்கு ஆண்டவர் பொறுப்பல்ல. தேவன் ஒரு நாள் அப்படி செய்கிறவர் அல்ல. இப்போ 4 பேர் பிடிபட்டு பாபிலோன்ல சிறைக்கு போனாலும் காரியத்தில் உண்டாய் நிற்கக்கூடிய வாலிபரை எழுப்புனாங்களா இல்லையா? எல்லா வாலிபருக்கும் என்ன ஆசை இருக்கும்? எல்லார் மத்தியிலும் எப்படி இருக்கணும்? நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறவன். மற்றவன் சொல்கிறத வாலிபர்களுக்கு மட்டும் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் அட்வைஸ் என்ன செய்யாது, ஏறவே இறங்கிரும் கீழே, இல்லை திருப்பி அடிச்சிடுவான். ஆனாலும் நம்முடைய திருச்சபையில் ஒருத்தவங்க எதுக்கும் பயப்பட, நீங்கள் என்னதான் திருப்பி அடித்தாலும் திருப்பி அடிச்சு விட்டு போயிடுவாங்க. அப்படி ஆளும் இருக்காங்க. அவர்கள் தங்களுடைய முயற்சியில் சோர்வடைகிறதே இல்லை. பாராட்டுறேன். எல்லாருக்குமே தங்கள் தான் வரணும்னு இருக்கும். குடும்பத்திலே அக்கா தங்கச்சி இப்படிலாம் பார்த்துருக்கேன். அதுலேயே பாருங்க, நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும், மற்றவங்களாம் எப்படி தான் இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் பார்க்கலாங்க, வெளியே எங்கே ஒன்று பார்க்கணும், வீட்டிலே பார்க்கலாம், கூட பிறந்ததுலேயே பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா இருந்தா ஐயா அவன் முன்னேறானே, அவன் கீழே இறங்க மாட்டேன்றானே. இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை தான் இந்த உலகத்திலே. ஆனா அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன் தலையை உயர்த்தணும். உன் பிரயாசத்தை நிறுத்தவே நிறுத்தாத. எல்லாரும் கைவிட்டாலும் நிறுத்தாத. உன் சரீரமே நம்ம கைவிட்டாலும், 38 வருஷம் மனுஷனுக்கு சரீரமே கைவிட்டுருச்சு. கர்த்தர் காப்பாத்தினார்ல. உடஞ்சி சில்லுசில கர்த்தர் அந்த கப்பலை உடைக்கும் போது கூட அதில் எத்தனை பயணிகள் இருந்தாங்களோ அத்தனை பயணிகளுக்கும், மிதக்க தெரியாத எல்லா பயலுக்கும், நீச்சல் அடிக்க தெரியாத எல்லா பயலுக்கும் ஒவ்வொரு துண்டு கையில் கிடச்சிருக்க. கப்பலில் புயல் நேரத்தில் அலைகள் அதிகமாக இருக்கும்போதே விழுந்த சில நிமிஷத்துக்குள்ளாக எவ்வளவோ தூரம் கொண்டு போயிடுன்றான்.
அந்த கப்பல் ஜேர்னியெல்லாம் அதை குறித்து எல்லாத்தையும் இப்போ நான் படித்து பார்த்தேன். அதில் விழுந்த சில நிமிடங்கள் அவன் எங்கேயோ இருப்பான், அவனை பிடிக்கவே முடியாது. அதுக்காக தான் லைட்டு, சில சிக்னலு, சில இதெல்லாம் வைத்திருக்கலாம். வேகமாய் கொண்டு போய்விடும். ஆனால் எல்லார் கையிலையும் துண்டு துண்டு கிடைக்க வச்சது கிருபை இல்லை. கிருபையா கிருபை இல்லையாங்க? எல்லாருக்கும் வழி செய்கிறவர். ஆகவே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு வேற பழக்கம், எனக்கு வேற விதத்தில் வாழ வழி இல்லை. கர்த்தர் வழி இருப்பார். அவரே உனக்கு வாசலாக இருப்பார். அவரே உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருப்பார். புதிய பாதைகளை உனக்கு தருவார். எத்தனை பாதைகள் அடைக்கப்பட்டாலும் சரி, கர்த்தர் உனக்கண்டு ஒரு புதிய பாதையை அவர் உண்டு பண்ணி கொடுப்பார். ஆகவே இந்த கால வேளையில் மனம் சோர்ந்து போகாதீங்க, பிரயாசத்தை நிறுத்திடாதீங்க. ஜெபம் பண்ணுறவங்க நல்லா, வேதத்தை வாசிக்கிறவங்க கர்த்தருடைய காரியங்களில் எந்த ஒன்றிலையும் சுணக்கம் காட்டாதிருங்கள். அது ஆரம்பத்தில் ஸ்பீடாக வர்றது, அப்புறம் எவ்வளோ ஸ்பீடாக போனாங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், குறைய வேண்டாம். அது ஸ்பீடு குறையிறதுக்கு எது காரணமோ அதை சரி பண்ணிடுங்க. நான் ஃபேனை ரிப்பேர் பண்ணேன், அது சரியாக ஓடலை. எனக்கு அது வேலை தெரிஞ்சதுனால உடனே அதுக்குரிய கெப்பாசிட்டரை மாற்றேன். நான் கூட அது அவ்வளோ ஸ்பீடாக ஓடுனதை பார்க்கல, சும்மா போட்டால் சிட்டாக பறக்கு. நான் ஒரு வேலையும் விட்டு வச்சு விடுறதே கிடையாது, எல்லாத்தையும் எதனான்னு பார்த்துறது. நம்முடைய ஆண்டவர் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வேண்டுறதை காட்டிலும் மிகவும் அதிகமாக நிச்சயமாக இந்த ஆண்டு அவர் கொடுத்த வாக்கின்படி, அவருடைய வாக்கு தத்தங்களின்படி கிறிஸ்துவுக்குள் எல்லாம் ஆம் ஆமென் என்றும் இருக்கிறபடியினாலே, ஆம் என்றால் அப்படியே கடப்பதாக. அந்த நிலைமையில கர்த்தர் உங்களை வைத்து உங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து, அழிவிலிருந்து பிரித்தெடுத்து, பற்பல விதமான நிலைமைகளிலே சிக்கி நாசமாய் போய்விடாதபடி பாதுகாத்து அப்படியே கரத்தில் எடுத்து வைத்தவர். நீங்கள் படுகிற பிரயாசத்தை அவர் பார்த்து அதற்குரிய பலனை முந்தி பார்க்க போறீங்க. ஆண்டவரே என்னை மன்னிக்க நான் சொல்லணும், ஏன்னா இது நம்ம இதை பற்றி சொல்லக்கூடாது. ஒரு நாள் என்ன, நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்தில் ஒருத்தர் வந்தார், என்னங்க இப்படி ஆகிட்டீங்க, என்ன பாருங்கன்னாரு. அப்புறம் அவரை பார்க்கவே முடியல, ஆள் அவுட்டு. வருத்தம். அதனால தான் நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டு சொல்கிறேன், என்ன பாருங்கங்க நான் எப்படி இருக்கேன். வாழ முடிந்ததுன்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கை இதை நம்பி அல்ல, இதை கொண்டு அல்ல, நம்மை வாழ வைக்கிற அந்த தேவனால் மட்டுமே. ஆகவே நடக்கவே முடியலைனாலும் என்ன செய்யணும், ஓட முடியலைனாலும் செய்ய முடியலைனாலும் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தா கர்த்தர் பார்ப்பார். இவன் சும்மாயே, இவனுக்கு கொடுத்தா வேஸ்ட் இல்லை, யூஸ்ஃபுல்னு நினைப்பார். சிலரை பார்க்கும்போது இவனுக்கு கொடுக்கவா வேணாமான ஆண்டவர் சொல்ல வேண்டே வேண்டான்றார். எல்லாரும் ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் தேவனோடு இணைந்து வராததுனால இவனுக்கு கொடுத்த என்ன இல்லை, அவனுக்காக துக்கமே படாதுன்றார். கூடிய மட்டும்தான் ஆலோசனை சொல்லிருக்கு. மிஞ்சி போனா பைபிளே சொல்லு விட்டுரு, அவன் அதற்குண்டான கனியை. ஆனால் நம்முடைய செயல்பாடை என்ன செய்ய வேண்டாம், குறைக்கவே வேண்டாம். நமக்கு சபைக்கு வர்றவங்க தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனா, அதுக்காக நான் போகிறேன், சபைக்கு வர மாட்டேன். நாளைக்கு ஆண்டவர் கொஞ்சம் மறந்துட்டா என்ன ஆகும்? மனுஷனுக்கு முக்கியமா ஆண்டவருக்கு முக்கியமாங்க? ஆண்டவருக்கு தான். இங்கே இருக்க நீங்கள் யாரும் அங்கே போய் சொன்னாலும் இந்த பாஸ்டர் பயப்பட மாட்டேன். அதை வேற சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் நாளைக்கு வரமாட்டேன். என் புள்ள கோவிச்சுக்கோ. எவர் கோபிச்சு என்ன, ஆண்டவர் ஒன்றை பார்த்து கோபிச்சான்னா ஒன்றும் நடக்காது. நான் யாருக்காக வரல, என்னை உண்டாக்கி என்னை இம்மட்டுமா ஜீவனோடு பாதுகாத்து எனக்கு உதவி செய்ய அவருக்காக நான் வருகிறேன். கர்த்தர் நிச்சயமா உதவி செய்வார். நகண்டு போய் கடைசியாக நகலவே முடியாத அந்த கிட்டத்தில் வந்தாலும் இப்போ அவனுக்கு காரியமே முடியலைங்கிற ஒரு இடத்துக்கு வருகிறான். ஆண்டவர் நேரடி அமர்ந்துட்டாரா,
சிலுவையிலே மறிக்கும் முன்பதாக அந்த பிரயாசத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். இவ்வளோ கஷ்டப்பட்டது காரணம் அவன் பாவம், அதை விட்டுருவோம். ஆனாலும் அந்த பெதஸ்தா குளம் தேவ உதவி பெரும்படியாய் தேவன் கொடுத்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னை என்ன செய்தான்? மாற்றினான். இதுவரைக்கும் உலக வாழ்க்கையில் நீங்கள் எப்படி போயிருந்தா அது வேற விட்டுருங்க. ஆனால் திருச்சபைக்கு வந்த பின்பு தேவனுடைய சரீரமாய் மாறின பின்பு, ஒருவருக்கொருவர் அவயவமாய் மாறின பின்பு, அவர் நமக்கு தலையாகவும் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களாய் மாறின பின்பு இசைந்து செயல்படுவோம் என்று நான் சொல்லுகிறேன். அன்னைக்கு உறவுக்குரியவெல்லாம் இவனுக்கு பெதஸ்தா குளத்தில் பிச்சுட்டு போயிட்டான். ஏன்னா இவனுக்கு இருக்கதே வேஸ்ட்டு. எல்லாரும் யாருடைய நலனை தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு தான் ஜோகம் கிடைக்கும். எப்படி வச்சுட்டு போயிட்டாருன்னு பாருங்க. ஒழுங்கா கடவுளுக்குள்ள வராதவங்களுக்கு தேவன் வைக்கிற வழியே அதுதான், கஷ்டமான வழிதான். ஆனா ஒழுங்கா ஆண்டவருக்குள்ள இருங்க, உங்களுக்கு நல்ல வழியை தான் வைப்பார். அதனால செய்யுங்க. அதுக்கிட்டேயே உட்காந்து தூங்கி கூட எதில் விழல, தூங்குலாம் விழுவோம்ல. நானும் பஸ்ஸில் உட்காந்து தூங்கி போயிருக்கேன். ஒரு நாள் யார் மேலேயும் விழுந்தது. ஸ்டெடியாக தூங்கி ஸ்டெடியாக எழுந்திரிச்சுக்கும். சிலரை பாருங்க இப்படி முட்டுவா. நம்ம சபையில் அப்படியே பொத்துரு விழுந்த ஆள்லாம் இருக்கு. யார் உங்களுக்கு தெரியுமா? மறந்தால் வரது அப்படி சாமி கூடுவாங்க. சரி இருக்கட்டும். பணிந்து தேவனை தொழல, பொத்துரு விழுந்து சரி இருக்கட்டும். அந்த இடத்துல ஸ்டெடியாகவே உட்காந்துருந்தான். நிறையா பேர் சொல்லிப்பான், டேய் நாங்கள் குதிக்கிறதுக்கு வழிமறிச்சு நிற்கிறிய. அவன் சொல்லியிருப்பான், எனக்கு இதை விட்டா வழியில் இதில் தான் நான் இருப்பேன். உன்னை இழுத்து வெளியே போடுங்கடா. கிட்டத்தில் எட்டி எதா இருந்தால் அணிஞ்சிருப்பான். தூணை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். நகரவே மாட்டேன், தொலைஞ்சு போகிறேன் போ. கர்த்தரே நேரடியாக வந்தார். எவனுக்கும் சுகம் தரலை. வந்து கேட்டார், சுகமாக உங்களையும் பார்த்தாதான் கேட்குறேன். ரொம்ப வருஷமாக எந்திரிக்காமல் இப்படி சப்பானி மாதிரி அவன் வந்து ஒரு கரையோரத்தில் உட்காந்துருந்தான். நீங்கள் நல்லா விசாலமாக தான் உட்காந்துருக்கிறீங்க. இப்போ ஆண்டவருடைய கேள்வி, சுகம் அடைய, வாழ்க்கை மாறுதல் அடைய, உன் எதிர்காலம் மாறுதல் அடைய, உனக்கு வழி திறக்கப்பட, நீண்ட நாள் மாறாத காரியங்கள் மாறுவதற்கு நான் செயல்பட நானே வந்திருக்கிறேன். குளத்தை உண்டாக்குனவரே வந்தார், குளத்தை ஏற்படுத்தினேன். ஆனால் வந்து என்னதான் கேட்டார்? விரும்புகிறாயா? விரும்புகிறாயான்னு கேட்குறான். வேற பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பவும் உங்கள் உள்ள நான் வேற பதில் பேசும். ஆமாம் அவர் சொல்கிறார்தான். ஆனாலும் வந்தவர் போகலை. நம்முடைய உள்ளான நிலைமையை அறிந்தவரன் சொல்கிறான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கும் ஆள் இல்லை. பட்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, எந்திரிச்சு நட, பிரயாசப்படு. தேவன் இல்லாதபடி பிரயாசப்பட்டான், உறவுகளோட பிரயாசப்பட்டான், அப்புறம் தனித்து பிரயாசப்பட்டான். அப்புறம் தேவன் வந்திருந்தாலும் தூக்கி விடவே கிடையாது. கிட்ட நின்றுட்டு அவர் சொல்கிறார், இப்போ எந்திரி. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ நான் எந்திரிக்கத்தான் சொல்ல போகிறேன். உங்களுடைய பிரச்சனைகளை விட்டு எழும்புங்க, உங்கள் சூழ்நிலையை விட்டு எழும்புங்க. எழும்ப முடியாது உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிற என்ன காரியமாக இருந்தாலும் அதை விட்டு எழும்புங்க. எழும்புனா அவன் தூக்கிக்கிட்டே போயிட்டான். நீங்கள் எந்திரிக்க மட்டும் படுத்த படுக்கையில் இருப்பீங்க, நாத்தமான இதில் இருப்பீங்க. எந்திரிச்சிட்டிங்கன்னா இதை தூக்கி கொண்டு எந்த இடத்துல இருந்து எடுத்தாலும் அங்கே கொண்டு போட்டுருன்றார். இங்கேயே போட்டுப்போன்னு சொல்லலை, நீ எங்கே கொண்டு தான் போடணும். 38 வருஷம் ஒரு பெட்டில் படுத்துருந்தா அது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. மற்றவன் தரையில் படுத்திருக்கான், இவன் பெட்டில் படுத்திருக்கான். உன் படுக்கையை எடுத்துகிட்டு போடான்ற அந்த ஊத்தையோடையே போ. பார்க்குறவெல்லாம் பார்த்தான், சார் எப்படி நடந்து போயிருப்பான்னு பாருங்க. வெயிட்டில் போக போக அவனுடைய நடைகள் பலப்பட்டது, சரீரம் பலப்பட்டது, எல்லாம் பலப்பட்டது. வீட்டுக்கு போகும்போது ஐயா எப்படி இருக்காரு, எல்லாம் முழிச்சு முழிச்சு பார்க்குறான். நம்மளை எல்லாரும் எப்படி தான் பார்க்கணும்? முழிச்சு பார்க்கணும். நம்ம வேற மாதிரி முழிக்கப்படாது, அவன் நம்மளை பார்த்து முழிக்கணும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் பிரயாசப்படுங்கள். தேவன் இல்லாமல் பிரயாசப்படுகிறது. வர வாரத்தை முடிஞ்சா பேசுறேன். தேவனோடு பிரயாசப்படுவது, உனக்கு இருக்கிற பலத்தை கொண்டு பிரயாசப்படுவது, தேவ பலத்தை கொண்டு
பிரயாசப்படுவது. ஆகவே நானாய் பிரயாசப்படுவதில், எனக்கு உண்டானதை கொண்டு பிரயாசப்படுறதுல வெறுமை வர முடியும், வேதனை வர முடியும், மனசஞ்சு எல்லாமே வர முடியும். ஆனால் தேவனை கொண்டு நான் பிரயாசப்படும் போது எல்லா காரியங்களையும் தாண்டி நான் கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பினது போல என் சிறையிருப்பை நான் கண்ணீரோடு விதைத்தேன், கெம்பீரத்தோட நான் மிகுந்த அரிகளை சுமந்து கொண்டு வருகிறேன் என்று கெம்பீரமாய் சொல்லத்தக்கதான ஒரு நிலைமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் அன்பும் இரக்கமுள்ள நல்ல தந்தையே, நீர் கொடுத்து உடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரயாசப்படுகிறவன் பலனிலே முந்தி பங்கடைவான் நீங்க சொன்னீங்கப்பா. முந்தி பங்கடை, யாருக்கும் கிடைக்காததை நீர் கொடுப்ப. அவன் பட்ட பிரயாசத்தினாலே வரக்கூடிய பலனை காட்டிலும் மிகுந்த பலனை கொடுப்பீர். எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்கள் அவன் மூலம் நடைபெறுவதினாலே ஒரு மேன்மையானதை பார்த்து உம்முடைய மேன்மையை காணும்படியானதை காண நீர் கிருபை செய்கிறவர் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பலனை நீர் கொடுப்பீராக. சில வேளைகளுடைய குறைகள், எங்களுடைய பலவீனங்கள், போராட்டங்கள், எங்களுடைய குறைபாடுகளை நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதன் மத்தியிலேயும் கூட அன்றைக்கு அந்த பெதஸ்தா குளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னை முன்னேறி செல்லும்படியா நகர்ந்து போய் அந்த கரையில் அமர்ந்தது போல இந்த நாளிலே நீர் எங்களை தொடுகிற அந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். நிச்சயமாக உம்மை நம்பினவர்களை கைவிடுகிற தேவன் அல்ல, எங்களை மறந்து விடுகிற தேவன் அல்ல, எங்கள் பிரயாசங்களை மறக்காத தேவன். உம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இம்மட்டுமே அவர்கள் உமக்கென்று செய்த ஒவ்வொரு பிரயாசங்களை நீர் கணக்கில் வைத்திருக்கிறபடினாலே இந்த நாள் அவருடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிற நாளாய், பெறுகிற நாளாய், மகிழ்ச்சியோடு திரும்புகிற நாளாய் அமைவதாக. துதி கனமகிமை எல்லாம் செலுத்துகிறேன் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும்